இன்றைக்கு புதிதாக புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு நிருபத்தை நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். பேதுரு எழுதின முதலாவது நிருபம், ஃபர்ஸ்ட் பீட்டர். அதை குறித்து அதுல இருந்து ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன பேசுகிறார் என்கிறத இன்றைக்கு நம்ம பார்ப்போம். என்னுடைய மெசேஜோட தலைப்பு இட்ஸ் chosen strangers, தெரிந்தெடுக்கப்பட்ட பரதேசிகள். அதுதான் இன்றைக்கு தலைப்பு. ஸோ இதில் சின்ன ஒரு பேக்ரவுண்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வசனங்கள்ல ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் ஃபார் யுவர் எஜுகேஷன், இந்த நிருபம் எழுதப்பட்டது கிறிஸ்துவுக்கு பின் அந்த 64 to 65 AD 64 to 65 அந்த டைம்ல இது எழுதப்பட்டது என்று நம்புகிறார்கள். எழுதினது அங்க பார்க்கிறபடி பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்க எழுதுகிறார். பீட்டர் அண்ட் அப்பாஸ்டல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அப்படிதான் அந்த லெட்டர் ஆரம்பிக்கிறார். எல்லாருமே இந்த லெட்டர் எழுதும் போது இந்த ஃப்ரம் அட்ரஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ ஃப்ரம் whom this is coming from, அதை ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுக்குறாரு, பீட்டர் அண்ட் அப்பாஸ்டல். ஸோ அப்பாஸ்டல் என்று பீட்டரோட பேக்ரவுண்டை நம்ம பார்க்கும்போது he does not need any introduction, but then a few things that I want to mention is we all know he is one of the 12. He is Andrew's brother. And his occupation was fishing, right? அதுதான் அவர் செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அண்ட் பேதுரு பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவர் டக்குன்னு எதுனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டுருவாரு. ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னா உடனே கேட்டுருவாரு. மற்றவங்களுக்காக அவர் சில காரியங்களை உடனே கேட்கறத பார்க்குறோம். அடுத்து he also denied Jesus Christ, right? 3 times. But then ஆண்டவர் அவனை திரும்பவுமாக அழைத்து அவனை சபைக்கு ஒரு மூளைக்கல்லாக வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு அஸ்திபாரமாக அவனை வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் தான் அந்த பேதுருனுடைய பேரை முதலாவது சைமன் இல்ல சிமியோன்ல இருந்து பேதுரு இல்ல கேபா என்கிற அவனுடைய நேமை மாத்துறத நம்ம பார்க்க முடியும். அண்ட் along with other apostles, பேதுருவும் he was married, right? அதுதான் நம்ம பார்க்கிறோம். அவருடைய மாமியாரை குறித்து அங்க ஒரு சின்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே போல 1 கொரிந்தியர் 9:5 பவுல் இந்த அவருடைய மனைவிகளை கூட்டிக் கொண்டு போகிறது குறித்து பேசுகிறத பார்க்கிறோம். இன்க்ளூடிங் கேபா என்று சொல்லி அவரோட பேரை ஸ்பெசிஃபிக்கா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். So we can know that some of the apostles, including Peter, had a wife and they took their wives along with them for their ministry. And இன்னொரு important thing பேதுருவை பற்றி பார்க்கும் பொழுது, the day of the Pentecostல he was the one who preached, stood up and he preached, and then 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறதற்கு அவர் அங்க பேசுகிறத, ஒரு லீடரா எழும்புகிறத நம்ம பார்க்க முடியும். And according to tradition, his life ஓட end எல்லாருக்குமே தெரிஞ்சது. அவரை தலைகீழாக சிலுவையில் அறைகிறத நம்ம ட்ரெடிஷன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இன்னொரு ட்ரெடிஷன் ஆல்சோ சேஸ் தட் they made him watch his wife getting crucified. அவரை பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இவரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்படுகிறது. This happened in AD 67. அந்த நாட்களில் அவரை கொலை செய்திருக்கிறார்கள் என்றும் பார்க்க முடியும். பீட்டரை பத்தி இன்னொரு காரியம் சொல்லும் பொழுது, பவுலை குறித்து சொல்லும் போது they call him the apostle of faith. ஏன்னா அடிக்கடி faith and justification பத்தி பேசுவாரு. யோவானை குறித்து பார்க்கும் பொழுது he is the apostle of love. அதே மாதிரி நான் ஒரு இடத்துல படிச்சேன், பீட்டரை பத்தி சொல்லும் போது he is an apostle of hope என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவர் நம்பிக்கையை குறித்து பேசுகிறத பார்க்கிறோம். அண்ட் இங்க அவர் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் போதே அவருடைய கிரெடென்ஷியலை கொடுக்கிறாரு, that he is an apostle of Jesus Christ, right? Apostle என்று சொல்லும் பொழுது it means somebody who is sent. A generic literal meaning somebody who is sent. ஆனா அதனுடைய உள் அடக்கம் என்னன்னா, he must be directly called by Jesus and sent by Jesus Christ himself. So இந்த இடத்துல அந்த 12 பேர் அப்போஸ்தலர்களாக இருக்கிறாங்க. அதே போல பவுலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால டைரக்டா கால் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டு அனுப்பப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறோம். இந்த அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள் சபைக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது. They have the highest authority also in the churches என்கிறத நம்ம பார்க்க முடியும். First the office of the apostles, அதுக்கப்புறமா தான் prophets, evangelists,
ஷெப்பர்ட்ஸ் எல்லாம் வருகிறத பார்க்க முடிகிறது. And as an apostle, God gave them different gifts and they were able to perform those miracles and signs during their period of ministry. God was validating His message through them, through those ministries என்று பார்க்கிறோம். இதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பீரியட்ல நடக்குது. They were able to speak in different languages, tongues ன்னு சொல்றோம். Prophecy, interpretation, miraculous signs, அவங்க சொன்னா அது நடக்கும். அதுதான் வந்து and it did not happen like every time, like அதாவது அதிகமான இயேசு கிறிஸ்துவை போல அதிகமாக அவர்கள் செய்தார்களா என்று நமக்கு தெரியாது. ஆனா God at specific moments நம்ம அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது சில இடங்கள்ல அவங்க பேசும் பொழுது அது உடனே நடக்கிறது. எழுந்து நட அப்படின்னு சொல்றாங்க, அது நடக்கிறாங்க. பேதுரு வந்து அனனியா சப்பிரா முன்னாடி அவங்க பேசும் பொழுது அவர்கள் செத்து விழுகிறத பார்க்கிறோம். So God had given them those powers as a apostle. So இப்படி அவர் இப்படிப்பட்டதான ஒரு அப்போஸ்தலன் அந்த 64வது வருஷத்துல கிறிஸ்துவுக்கு பின் இந்த ஒரு காரியத்தை எழுதுகிறத பார்க்கிறோம். அவர் யாருக்காக எழுதுகிறார் என்று சொல்லும் பொழுது, it says to those who reside as aliens scattered, பரதேசிகளாய் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறவர்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். aliens or strangers, right? இங்க strangers இருக்கு, சில வெர்ஷன்ஸ்ல aliens என்று இருக்கிறத பார்க்கிறோம், which means they don't belong to the place where they are currently living. இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கிறோம், நமக்கு citizenship கிடையாது. we are still aliens living in this nation. Yeah. And they believe that he is actually writing to Jews who are being scattered through in all those different cities that is mentioned because of persecution. பயங்கரமான ஒரு காரியம் வந்து அவர்களுக்கு இந்த அவர்கள் இருந்த எருசலேம்ல நடக்கிறபடியால் அவங்க பல இடங்களுக்கு வந்து இடம்பெயர்ந்து போயிருக்கிறத பார்க்கிறோம். These may have been some of the Jews who have converted to Christianity through Peter himself. பீட்டரால வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டப்பட்டவர்களும் இருந்திருக்கலாம். இல்ல பவுலினுடைய போதனைகளால வந்து Gentiles, they might have converted to Christianity, even they might have been included in this list of strangers. And in a sense, our specifica சொல்லாதனால it even applies to us as we read this book now, right? நம்ம இந்த உலகத்துல, in a broader sense, not in this nation, in the broader sense, இந்த உலகத்துல நம்ம ஒரு strangers போல தான் இருக்கோம் இல்லையா? நம்மளுடைய சொந்த தேசம் பரலோகமா இருக்கிறது. We have citizenship in heaven. God has given that. But until we go to that land, நம்ம வந்து இங்க வந்து ஒரு aliens-ஆ strangers-ஆ வந்து இருக்கிறத பார்க்கிறோம். And we see that these aliens, they have been scattered all over these cities. ஒரு கிறிஸ்தவனா இருந்து எவ்வளவு நம்பிக்கையோட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது, it is a very sad state to know that you cannot live in your own country and you have been scattered, right? இதனுடைய பின் அதோட பேக்ரவுண்டை நம்ம பார்க்கும் பொழுது, எதனால அவர்கள் வந்து இப்படியாக வந்து சிதறடிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, நீரோ மன்னன் வந்து ரோம் நகரத்தை அவர் வந்து எரிக்கிறார். ஃபுல்லா வந்து எரிஞ்சு போயிடுச்சு. ரோமனுடைய அந்த ஜனங்கள் எல்லாம் நிறைய அவர்களுடைய வீடுகளை, வசதிகளை எல்லாத்தையும் வந்து இழந்து போறாங்க. அப்போ அந்த நீரோ மன்னனுக்கு எதிராக அவர்களுடைய சிந்தனைகள் போகிறத பார்க்கிறது. They all rising up against Nero and somehow he had to escape and he blamed the Christians for it. கிறிஸ்தவர்களை இவர்கள் தான் பண்ணாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு ஏற்கனவே வந்து அவர்கள் மேல ஒரு விதமான ஒரு எதிர்ப்பு வந்து அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா இவர்கள் ரோமனுடைய எந்த காரியத்தையும் அவர்கள் பின்பற்றுகிறது கிடையாது, இவர்களுக்கு என்று ஒரு வழியை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அப்போ நீரோ வந்து அவர்களை கை காமிச்ச உடனே கிறிஸ்டியன்ஸ் were persecuted like anything. ஸோ அந்த டைம்ல தான் எல்லாரும் வந்து அவர்களுடைய இடங்களை விட்டு அவர்கள் பிற தேசங்களுக்கு போகிறத பார்க்கணும்ல. It's a very sad state. You cannot live in your own country in safety and you have lost everything, your livelihood, your house, your things, you have lost everything and you just have your life with you and then you just escape from it, escape with it. Again,
அவர்கள் வந்து ஏதோ ஒரு செய்த குற்றத்திற்காக தண்டிக்கப்படலை, செய்யாத ஒரு குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டு துரத்தப்படுகிறாங்க. அப்ப பாருங்க, as we read through this, ஒரு கிறிஸ்டியனா இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு நம்பிக்கையோட வந்து ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது this kind of things, எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும் பொழுது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இல்லையா? இன்றைக்கும் வந்து இப்படிப்பட்டதான persecution it's happening all around the world as we speak, right? வேற வேற இடங்கள்ல கிறிஸ்தவர்களை அடிக்கிறதையும் அவர்களுடைய சபைகளை எரிக்கிறதையும் குடும்பங்களை நாசம் பண்ணுகிறதையும் நம்ம வந்து இன்றைக்கும் வந்து பார்க்க முடியும் இல்லையா? அவர்களை குடும்பத்துல வந்து தள்ளி வைக்கலாம், இல்ல சொசைட்டில வந்து அவர்களை தள்ளி வைக்கலாம். Suddenly you become unwanted because you have accepted Jesus Christ. So இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது அவங்களுக்கு நம்பிக்கை என்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லையா? என்ன நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? What is going to be our hope for the future? Lot of questions, lot of doubts. என்ன கிறிஸ்டியனா இருந்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும் இல்லையா? நமக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்குள்ள போனாலே நமக்கு வருது. நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாம பெட்டியை தூக்கிட்டு ஏதோ ஒரு தேசத்துல போய் இருக்கணும் அப்படின்னா வந்து இட்ஸ் இப்ப நமக்கு இதுல பாக்குறோம், பாலஸ்டைன்ல எல்லாம் நடக்கிற காரியங்களை பார்த்து லாஸ்ட் எவ்ரிதிங் அண்ட் தென் கோயிங் சம்வேர் and we don't know how it is. அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம இது வரைக்கும் வந்தது கிடையாது. We may not be able to fully feel that pain of losing everything and moving away alone to a different nation. எதனால இதெல்லாம் வந்து எனக்கு வந்து நடக்குது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால எதுக்கு எனக்கு இப்படி நடக்குது என்று அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுதுதான் பேதுரு வந்து அவர் மேல ஒரு கரிசனையோடு கூட இந்த காரியத்தை எழுதுறத பார்க்கணும். ஒரு அப்போஸ்தலனா இருக்கிறவன் அவன் மெய்ப்பனா இருக்கிறது போல வந்து அங்க அந்த ஜனங்களுக்கு he remembered them in their need and then in their time of questions and doubt, and he is writing this wonderful epistle to them. The very first thing he's telling them is, you are chosen of God. You are scattered, you are going through a lot of persecution in this world, but then he talks about a spiritual blessing that they have, which is you are chosen, you are elect. It is a word of hope. It gives them more clarification of who they are. It would give them comfort, it would give them encouragement, and it also confirms who they are in Christ. அவர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறத பார்க்கணும். Irrespective of the current physical state of their life, you are still chosen of God. நம்ம எந்த சூழ்நிலையில இந்த நேரத்துல நம்ம வந்து இருந்தாலும் you are still chosen of God. You are an elect of God என்கிறதை அவருக்கு முதலாவது அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறத பார்க்கணும். Their suffering is not due to some sin of theirs, right? Although நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பார்க்கும் பொழுது வந்து யூதர்கள் அவர்களுடைய பாதையில எப்பப்பெல்லாம் வந்து அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக வந்து சில காரியங்களை செய்யறாரோ அப்ப ஆண்டவர் வந்து அவங்களை விட்டு கொடுத்துடுறாரு. அவங்க வந்து போய் வந்து பிற தேசங்களுக்கு போக வேண்டியதா போயிருது, கேப்டிவா வந்து போயிடுறாங்க. பட் இந்த இடத்துல வந்து it was not their sin, but still they had to be dispersed. They lost their land and then they had to live in some other place. It was only because of their relationship with Christ that they had to suffer these things. In fact, later Peter explained that sometimes we have to go through this suffering to attain the glory that is kept in front of us. Paul இன்னொரு இடத்துல சொல்றத பார்க்கிறோம். Israel was a chosen son of God in the Old Testament. இஸ்ரவேலை குறித்து சொல்லும்போது Israel as a nation was chosen. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் as Christians we can call ourselves as chosen, right? Chosen for salvation. ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நம்பிக்கையோடு நம்மளால வந்து சொல்ல முடியும். The moment that you and I put our belief in Christ, we immediately at that moment become strangers and aliens of this world. மற்றவர்களை பார்க்கும் பொழுது, அவர்களுடைய சிந்தனைகளை பார்க்கும்போது, அவர்களுடைய செய்கைகளை பார்க்கும் பொழுது suddenly it becomes strange because
you are already connected to a heavenly land. இல்லையா? ஒரு கிறிஸ்துவனுடைய அந்த எண்ணம் வந்து நமக்கு வந்து முன்னாடி ஒரு சில காரியங்களை வந்து பண்ணுவோம், அது தவறுன்னு கூட நமக்கு வந்து தெரியாது, நம்ம பாட்டு பண்ணிட்டே இருக்கோம். பட் once you come to the realization, once you put your belief in Christ, and suddenly you அந்த இடத்துல இருந்து அதை பார்க்கும் பொழுது, ஐயோ என்ன இப்படி நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோமே அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஓ இப்படி வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு வந்து ஒரு செப்பரேஷன் அங்க வருகிறத பார்க்கும். we suddenly become, நம்ம பண்றது அவங்களுக்கு ஏலியனா இருக்கும், அவங்க பண்றது நமக்கு ஏலியனா இருக்கும். நம்மளுடைய விருப்பங்கள், நம்மளுடைய நோக்கங்கள், நமக்கு தேவைகள் எல்லாமே வந்து மாறுகிறத நம்ம வந்து பார்க்க முடியும். once you set your belief in Jesus Christ, no longer the earth can satisfy you, right? Because it has already become a strange, அது ஒரு ஏலியனா வந்து போயிடுச்சு. Now the only thing that can satisfy you is Jesus Christ. That is how we become strangers, right? Only heaven can satisfy. Anything that is coming from Christ, that is the only thing that will satisfy. Earth will not satisfy us anymore. The world will not satisfy us anymore. We become strangers in this earth. It is like saying, என்ன இருந்தாலும் வந்து வீட்டு சமையல் மாதிரி வராதுன்னு எங்க போய் சாப்பிட்டாலும். It is like that, right? Heaven is our home. Unless it comes from heaven, it is not going to satisfy us. That is how it is going to be. We are strangers. And earthly life suddenly becomes just a passage, just a pilgrimage. It is not our home. The realization comes. And even though we are strangers, Jesus has promised us that we are not orphans. We might be strangers in this world, right? But we are not orphans or destitute. பரதேசிகள் தான் நம்ம, ஆனா நம்ம ஆண்டவரால கைவிடப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார். We are not forsaken and alone. God is with us. He is watching us. நம்ம அனாதைகள் அல்ல, திக்கற்றவர்கள் அல்ல, பரதேசிகள் மாத்திரம். Verse 2, it starts in English according to the foreknowledge of God. It says we were all chosen according to the foreknowledge of God. தமிழ் என்ன போட்டுருக்கு? ஆண்டவருடைய தேவனுடைய முன் அறிவின்படியே நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று போடப்பட்டிருக்கு. God has decided that God had chosen us according to his foreknowledge. It is the greatest privilege that God himself, the Almighty God himself, has chosen us. நம்ம இந்த உலகத்துல வந்து you might be like chosen as the best student of the year or best associate of the year, right? There are several best teacher of the year, whatever in this world, right? The best whatever in this world. But all these best things have no heavenly significance at all. The only heavenly significance is that you are chosen by Jesus Christ. Whatever that we are being chosen for in this world, it is not going to matter at all. Temporarily ஒரு fame நம்ம enjoy பண்ணலாம், ஒரு respect enjoy பண்ணலாம், but it does not have any permanent or heavenly significance. It has no eternal meaning to it. The meaning comes from our Lord Jesus Christ, that we have been chosen by him. So while these people are going through temporary suffering in the world, these scattered people, Peter is reminding them of the important qualification that they have, that the credential that they have, that they are chosen of God. So I want to spend some time on this concept of foreknowledge. So in the topic we can talk a lot of things, but I've tried to shorten it and speak a few things. The foreknowledge or foreordained or predetermination or predestination, in the words எல்லாம் வந்து நீங்க கேட்டிருக்கலாம். These are all similar with similar meanings and அதோடைய விளக்கங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேம் ஆனதா வந்து இருக்கிறத இங்க பார்க்க முடியும். This word is very different from the word fate that we most sometimes people use, right? ஏதாவது நடந்ததுன்னா அந்த ஐயோ எனக்கு எழுதி வச்ச தலைவிதி போல இருக்கு என்று நான் சொல்லுவேன்.
ஆண்டவன் எனக்கு எழுதி வைத்திருந்தால் அப்படின்னு பார்க்கிறேன். It's not fate. Bible talks about the foreknowledge of God and the foreordination of God, இல்ல predestination or predetermination of God. Foreknowledge என்று சொல்லும் பொழுது knowing something before it happens, right? ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னமே அதை அறிந்து கொள்கிறது foreknowledge, right? Before something becomes an actual reality. So God குறித்து இயேசுவை குறித்து நம்ம சொல்லும் பொழுது வந்து we say God is omniscient, meaning he knows everything. He knows everything from the beginning, he knows the end. ஆண்டவருக்கு எல்லாம் வந்து outside of time, he knows from beginning till end. அவர் அறியாதது எதுவுமே நடக்காது. That is foreknowledge or it's foreknowledge, to know what is happening in the what is going to happen in the future. Foreordained என்று சொல்லும் பொழுது வந்து it is not just knowing that it will happen, it is also making it happen. Somehow within the sovereignty of God is making it happen what he already knows. நம்ம வந்து சில நேரத்துல வந்து ஒரு கார் ஓடும்போது ஒரு டர்ன்ல நம்ம போகும்பொழுது வந்து ஒரு ஸ்பீட்ல போகும்போது இது வந்து டர்ன் ஆகாது அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். That's some kind of foreknowledge, right? We know this is to expect this. But then just because we know that, we cannot make something happen. இது இப்படிதான் வந்து இது நடக்கும்னு வந்து ஒரு யூகிக்கலாம், ஆனா அது அதை நடத்தி வைக்கிறதுக்கான வல்லமை நமக்கு இல்லை, ஆனா அது ஆண்டவருக்கு இருக்கிறத பார்க்கிறோம். Jesus dying on the cross was foreordained by God himself, right? உலகத்தின் தோற்றத்திற்கு முன்னமே Jesus was meant to die on the cross. மனுஷர்கள் அவரை கொலை பண்ணியிருக்கலாம், right? From a worldly perspective, but then it was all God's doing to make him die on the cross. Before the foundations of the world, it was determined. And நம்மளை குறித்து சொல்லும் பொழுது வந்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது, we were known by God before the foundations of the earth. உலகம் தோன்றுகிறதுக்கு முன்னமே ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்கிறத நம்ம பார்க்க முடியும். He has ordained certain people to be saved by him. இது இன்னும் வந்து ரொம்ப டீப்பா போனா அந்த கால்வினிசம், அர்மினிசம் அதுக்குள்ளெல்லாம் வந்து போயிடும். I don't want to go there, but God has decided to an extent ahead of time, or he has determined ahead of time that we will be saved by him. So in the predestination and the predetermination மூலமாக தான் ஆண்டவர் வந்து நம்மை வந்து தெரிந்தெடுக்கிறார் என்று பார்க்க முடியும். And there's also several places in the Bible which says God does not choose us just by foreknowledge. அதாவது வந்து நமக்கு முன்னாடி சால்வேஷனோட மெசேஜ் வரும்போது நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால நம்மளை வந்து he did not ordain us to be saved. It is also according to his will, according to his pleasure, according to the purposes that he has. We may not be able to fully understand and explain, but that is how it is. God has chosen us. This is actually a mystery of God's wisdom and will, right? Because namakku vandu we might have a question. When I say that God has foreknowledge and foreordained somebody to be chosen of him, namakku வந்து ஒரு question வரும். அப்போ ஒருத்தனை God வந்து foreordain பண்ணல அப்படின்னா, then if he does not accept Christ, then why is God blaming him? Right? Because God did not foreordain him to be saved. ஆண்டவர் சில பேரை வந்து தெரிந்து கொண்டிருக்கிறார், சில பேரை வந்து தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா, அப்ப தெரிந்து கொள்ளப்படாதவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா அப்ப அது அவனோட தப்பு இல்லைல்ல அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஒரு क्वेश्चन வரும் இல்லையா? But then
like I said, it is a mystery. In all His sovereignty, God ordains somebody to be saved, but then there is also man's responsibility to accept Christ. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது, God does not want even the wicked to perish. Right? ஆண்டவரை in Ezekiel நினைக்கிறேன். He wants everyone to be saved. And the message of the cross, the message of salvation, the good news of Jesus Christ is also preached to everyone. And anybody who accepts that message is able to be saved by God. No one can blame God for choosing or not choosing some people, right? Because everyone has sinned and everybody deserves to die. Correct? Nobody deserves to live because everybody has sinned. But then God in His gracefulness has chosen you and me, and He has put us here, right? It is His sovereignty. He has extended His grace to some people. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லும்போது சொல்றார், அந்த parable of the hired servants. காலையில இருந்து ஈவினிங் வேலை பார்க்கறவனுக்கும் ஒரே சம்பளத்தை கொடுக்குறாரு, ஈவினிங் வந்து ஒரு மணி நேரம் வேலை பண்ணவனுக்கும் ஒரே சம்பளத்தை கொடுக்குறாரு. Then he says, it is I desire to give this much to him. Who are you to question? என்று ஆண்டவர் கேட்கிறத வந்து பார்க்க முடியும். But then the call of God for salvation is given to every person in this world. God predestines someone to be saved, and we must accept Jesus Christ also to be saved. He chooses us and we must choose Jesus. Both goes hand in hand. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், the election process is done by the first person of Trinity, which is God the Father. He chooses us. அதான் சொல்லப்படுகிறது, right? And அடுத்து ரெண்டு அந்த வசனங்களை மிச்சம் இருக்கிற பகுதியை பார்க்கும் பொழுது, the other two people of the Trinity is also involved in the process என்று நம்ம பார்க்க முடிகிறது. Each person of the Trinity is performing a different function. I'll go quick and finish. Already 6:45. 5:45, right? Yeah, 5:45. Okay, we have time. 15 more minutes. ரெண்டாவது, the process of being chosen by God. First, God the Father is choosing, and then it involves a process of sanctifying work by the Holy Spirit. That's what it says. பரிசுத்த ஆவியானவரினாலே அந்த பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்து பேசப்படுகிறது. The second person of the Trinity is involved in another work in the person getting chosen by God. This is a continuous work that takes place in a believer's life. Every day the believer is being sanctified towards the final goal of life. From the point of drawing us from outside the camp, அதாவது புறம்பே இருக்கிற நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள கூட்டிட்டு வர்றதுல இருந்து, அவரை நம்ப வைக்கிறதுல இருந்து, அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறதுல இருந்து, ஒவ்வொரு நாளும் நம்மளை மாற்றுகிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுகிறதுல இருந்து, to the final destination, Holy Spirit is involved in a believer's life, right? To hear and understand the gospel, to repent from our sins, accepting Jesus Christ, and on until the end of our life. The work of the Holy Spirit is there in the people chosen of God. And one of the purpose of us being chosen by God is revealed here. To obey Jesus Christ, right? ஆண்டவர் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிறார். என்ன காரணத்துக்கு? அநேக காரணம் இருக்குது. அதுல ஒரு காரணம் இங்க பேதுரு சொல்றாரு, to obey Jesus Christ. The work of the Holy Spirit is always to direct us towards Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேரா நடத்துகிறது தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வேலையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். To know him more,
to draw us close to him and to obey him. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. To build us up in Jesus Christ, right? Every manifestation of the gifts of Holy Spirit is always to build us up in Jesus Christ, to take us towards him. It is not for show. பேர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வரங்களை ஏதோ ஒரு ஷோக்காக ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக தான் பண்றாங்களே தவிர it is not leading people to Jesus Christ. So in the context la நம்ம பார்க்கும் பொழுது these people are suffering for Jesus Christ, right? Maybe they are already at a point where they are thinking, is it even worth to follow Jesus? இவ்வளோ கஷ்டத்துக்குள்ள நான் வரேன்னா எதுக்கு நான் இவ்வளோ நான் ஃபாலோ பண்ணிட்டு போகணும், right? But Peter stresses the point of not just following God. He says you have to obey, right? அவன் கிறிஸ்துவனை இன்னும் பின்பற்றணுமா என்றே ஒரு கேள்வியில் இருக்கும் பொழுது பேதுரு சொல்றாரு, you have to not just follow but obey every word of Christ. இந்த டஃப்பான சிச்சுவேஷன் நீ போகும்பொழுதும் make sure you obey the words of Jesus Christ. Make sure you are in him. To obey Jesus Christ in our everyday life is the work of the Holy Spirit. And then the third person of the Trinity oda work inga paakrom, and be sprinkled by his blood, which is Jesus' blood. So the Old Testament la nama paakum poludhu when the blood of the lamb of sacrifice is sprinkled on the people, the benefits of the blood is imputed to those people. The people get the benefit of that atonement. In the same way, கிரைஸ்டோட ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்படும் பொழுது we are getting that righteousness. We are being justified. We are imputed the righteousness of Jesus Christ to us. Or in a sense, we can say it takes away our sins. And இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது Exodus 24:8 நம்ம பார்க்கும் பொழுது Moses is sprinkling the blood as a sign of covenant between God and his people. The Old Testament covenant. They are agreeing to follow God, and so Moses is sprinkling this blood and saying this is a covenant. And likewise namakku theriyum, we are taking the communion as we speak. Over time எடுக்கும்போது நம்ம என்ன சொல்றோம், இந்த ரத்தமானது புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லப்படுகிறது. So the blood of Jesus Christ is bringing us into a new covenant with God. So if we are following Jesus and obeying Jesus, we are inside this new covenant that has come through the blood of Jesus. And it means we are chosen by God. So மூணு பேரோட the Trinity ஓட மூணு பேரோட வர்க்கம் இங்க நம்ம பார்க்க முடியும். God is electing us, the Spirit is sanctifying us, and Jesus is sprinkling his blood to give us his righteousness என்று பார்க்க முடியும். So இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவர்களுக்கு he wishes them something. As a prayer or as a blessing, Peter says, may grace and peace be yours in the fullest measure, or in our version multiplied என்று சொல்லப்படுகிறது. Whatever grace and peace that you already have, let it be multiplied even more to the fullest. இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது what more they could ask, right? That the grace of God would make them, enable them to stand. இந்த கிருபையினாலே நம்ம நிலை நிற்கிறோம் என்று நம்ம பாடுகிறோம், right? This grace is going to make them stand amidst this persecution that they are going through. The grace is going to help them to carry on obeying Jesus, to carry on the work of the Holy Spirit in sanctifying them, even though they are going through this persecution in a foreign land. The same grace that God told Paul that my grace is sufficient for you, right? இந்த முள்ள எப்படியாவது எடுத்து போடுங்கிறான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கிருபை உனக்கு போதும் அப்படிங்கிற. It is similar to that, right? God is not quickly redeeming them from the persecution, but then
Peter is wishing them this grace be multiplied in you so you can stand strong. Sometimes நமக்கே வந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். How will we ever cross this path என்று நினைப்போம். ஆனால் after a year when we look back and see, we think, oh, எப்படி இந்த சூழ்நிலையை நான் கடந்து வந்தேன். I don't think so I could have made it myself. It was grace that was holding us through all those times. And after grace he says peace. பயங்கரமான சூழ்நிலைகள் அவர்களுக்கு இருக்கும் பொழுது அதுக்கு நடுவில் வந்து இருதயத்துக்குள்ள ஒரு பீஸை வந்து he is wishing and praying for them. And grace to continue on in their faith. Irrespective of like big achievements a man makes in this world, right? Or maybe he is in deepest trouble. One of the biggest need of every man is peace inside us, right? அவன் வந்து பயங்கரமான அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணியிருக்கலாம், ஆனால் ஒருவேளை வந்து பயங்கரமான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ரெண்டு பேருக்கும் வந்து தேவை ஒன்று தான், they will need that peace, right? Every person, நான் நினைக்கிறேன், when you let this person sit alone and think, right, about his life, everything else is going to give him some kind of pleasure, but then at the end of it he will say, I want peace, right? If you let him alone, that is the only thing a man will need, peace. And Jesus himself was very clear. He said, man cannot be satisfied with the kind of peace that the world offers. So I am giving you my peace. I am giving you my joy. And he says, be multiplied and let it increase and be to the fullest. Right? Every day through new questions, new doubts and trials and persecution, he says, let the grace of God increase and sustain you through it. ஒவ்வொரு அனுதினமும் அது அந்த கிருபை வந்து பெருகி உங்களை தாங்கட்டும் என்று அவர் சொல்லுகிறத பார்க்கணும். While there is certainly, obviously a lack of spiritual blessing in their life, right? Where they are foreigners in a land, பரதேசிகளா இருக்கும் பொழுது, Peter is wishing them abundance of spiritual blessings. He is not wishing them a recovery from their current condition. He is not wishing them that they will return back to their homeland and build and be blessed with health and wealth. He is wishing them grace and peace to carry on in Christ, in faith, in hope of what is coming later. So, நம்முடைய வாழ்க்கையில் when we see somebody, right, in times of need, even if we are not in a position to be of help to them, our wish and prayer must always be, let grace and peace be multiplied. சில சூழ்நிலைகளில் இருந்து சிலரை வந்து காப்பாற்ற முடியாது. It is such a kind of situation. You may not be able to personally help them out of it, right? At that time, it is the prayer of Peter or the wish of Peter that we should also have, that let the grace and peace of God be multiplied in you. I'll stop here. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து வந்து பேருடைய புஸ்தகத்தை நிருபத்தை நம்ம படிப்போம். There are a lot of interesting things in Peter. And இன்னைக்கு நம்ம பார்த்தது, we should understand that whatever situation we are in, we are chosen of God. That knowledge or that realization should always be in our minds, and we should also be comforted by the words of Peter that the grace and peace of God will be multiplied in us. I know it is not a promised word, but
the way that he says it, I'm going to take it as a promised word for us that God will definitely pour His grace and peace towards us in whatever situation that we are. So, ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும்.